இந்த தாக்குதல் என்பது இந்தியா செய்தியாக வேண்டிய கட்டத்தில் அது இருப்பதற்கான காரணம் அவர்களுடைய உல்லாச பயண துறையை இலக்கு வைத்து காஷ்மீரில் அதுவும் இந்துக்களை தேர்வு செய்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை. இந்தியா பல் கலாச்சார நாடாக பார்க்கப்பட்டாலும் அங்கே ஆட்சியில் இருக்கிறவர்கள் இந்து மதத்தை சார்ந்த இந்து மத ஆதிக்கம் கொண்டவர்களாகவும் அதேவர்களை பாகிஸ்தான் என்பது இஸ்லாமிய மத அதாவது முற்று முழுதாக இஸ்லாமிய மதத்தை ஆதரிப்பதாக இருக்கிறது. இந்த தாக்குதல் என்பது ஒரு அதாவது பாகிஸ்தான் தான் இதில் சம்பந்தம் இல்லை என்று கூறினால் கூட அதற்கு இதில் சம்பந்தம் இருக்கின்றது என்பது யாருமே அறிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. மும்பை நகரில் நடைபெற்ற அதிபயங்கரவாத தாக்குதல் இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றன. சண்டை ஆரம்பிப்பதும் உடனே முடிப்பதுமாகவும். ஆனால் இந்த முறை உள் சென்று தாக்குதல் என்பதும் ஏவுகணை தாக்குதல் என்பது ஏவுகணை என்று எறிகணை அல்ல ஏவுகணை தாக்குதல்களும் நடந்திருக்கின்றன. இங்கே கேள்வியாக இருப்பது இரண்டு பேரும் அணு ஆயுத பலத்தை கொண்ட நாடுகள். இந்தியாவை எடுத்தீர்களானால் இந்தியாவில் மதவாதத்தை சார்ந்தவர்கள் அணு ஆயுத துறையில் இல்லை என்று கூறலாம். அங்கே கிறிஸ்தவ மதத்தவர்களும் இந்து மதத்தவர்களும் இஸ்லாமிய மதத்தவர்களும் ஒன்றாக இணைந்து செயற்படுவதாகவும் முதியோர்கள் இருப்பதாகவும் இருக்கின்றார்கள். ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தவரையில் அவர்களுடைய அணு ஆயுத துறையில் தற்பொழுது இளையவர்கள் இருக்கின்றார்கள். அதில் இந்த மத தீவிரமான இளையவர்கள் அல்லது இந்த மத பற்று கொண்டவர்கள் தான் அவ்வாறான துறையில் இருப்பதற்கான அனுமதியை அந்த நாடுகள் அனுமதிக்கும். அதாவது பாகிஸ்தான் போன்றன. அவ்வாறான நிலையில் பார்த்தால் பாகிஸ்தான் அணு ஆயுத அந்த பலத்தை பிரயோகிக்கக்கூடிய ஆபத்தொன்று எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது. உலகம் தற்பொழுது ஒரு புதிய ஒழுக்கங்கள் இணைந்து கொண்டிருக்கின்ற பொழுது இவ்வாறான போர்கள் என்பன வரவேற்கக்கூடிய ஒரு நிலையை பெறமாட்டா. இப்பொழுது உலகில் இருக்கின்ற காசா மற்றும் உக்ரைன் ரஷ்யா போர் போன்றவற்றோடு இதுவும் 10-11 சேர்ந்து விடாதபடி பார்க்க வேண்டிய தேவையில் தான் உலகம் ஈடுபட்டிருக்கின்றது. அதில் அவர் CanSmile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, டாக்டர் பாபி சாண்டி 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏசியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்சியன் டண்டாஸ், இலக்கம் 3033 பல்ஸ்டான் ரோட், யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656. CanSmile Dental. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேச போன்றோம் என்னவென்றால் இந்தியா பாகிஸ்தானிலேயே பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. பேச போன்றோம் தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்ஜினி. வணக்கம் நேயர்களே. ஆமாம், இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதியில் பதற்றமான சூழ்நிலை காணப்படுகிறது. ஆபரேஷன் சிந்தூர் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. உலக நாடுகள் ஒரு நாடுக்கிடையில் அடுத்த நாடு, அதுவும் அயல் நாடுகளுக்கு இடையில் தான் ஒரு போட்டி அல்லது ஒரு போரை தொடுப்பதாக அதை பார்க்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. இப்பொழுது இந்தியா பாகிஸ்தான் மீது தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் இந்த தாக்குதல் தேவைதானா? இந்த தாக்குதல் பற்றி குறிப்பிட முடியுமா? நிச்சயமாக இந்த தாக்குதல் என்பது இந்தியா செய்தியாக வேண்டிய கட்டத்தில் அது இருப்பதற்கான காரணம் அவர்களுடைய உல்லாச பயண துறையை இலக்கு வைத்து காஷ்மீரில் அதுவும் இந்துக்களை தேர்வு செய்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை. இங்கே ஒரு விடயத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்தியா பல் கலாச்சார நாடாக பார்க்கப்பட்டாலும் அங்கே ஆட்சியில் இருக்கிறவர்கள் இந்து மதத்தை சார்ந்த இந்து மத ஆதிக்கம் கொண்டவர்களாகவும் அதேவர்களை பாகிஸ்தான் என்பது இஸ்லாமிய மத அதாவது முற்று முழுதாக இஸ்லாமிய மதத்தை ஆதரிப்பதாக இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக, அதாவது பாகிஸ்தான் ஏதாவது ஒரு வழியில் இந்தியாவை சீண்டும் என்பது ஒரு எதிர்பார்க்கப்பட்ட விடயமாக இருந்தது. இதற்கு காரணம் பாகிஸ்தானின் தலைமை அதிகாரி ஜெனரல் அசீம் முனீர் என்பவர் ஒரு 1.5 வாரங்களுக்கு முதல் இந்த கட்டறிவாளர்களுடனான ஒரு பெரிய மகாநாடுகள் கலந்து கொண்ட பொழுது இந்தியாவை கடுமையாக சாடி இருந்து இந்தியா ஒரு மதவாதம் பிடித்த நாடு என்றும் இந்தியா முஸ்லிம்களுக்கு எதிரான செயற்பாடுகளை எவ்வாறு செய்து வருகின்றது என்று கூறி ஒரு பல
ஆக்ரோஷமான உரையொன்றை ஆற்றியிருந்தார். அந்த உரை நிச்சயமாக பாகிஸ்தான் ஏதாவது வழியில் இந்தியா மீதான ஒரு காழ்ப்புணர்வு நடவடிக்கையில் ஈடுபடும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் அது இவ்வாறான ஒரு குழு மூலம் நடந்திருக்கின்றது. இந்த குழுக்கள் பாகிஸ்தானில் இருப்பதை பாகிஸ்தானுக்கு தெரியுமா இல்லையா என்றால் 100% தெரிந்திருக்கும். அவர்களுடைய உளவுத்துறை தான் இதை இயக்கி வருகின்றது. பாகிஸ்தானில் உள்ள ஒரு கலாச்சாரம், பாகிஸ்தான் 1948 ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது இந்தியாவில் இருந்து பிரிந்து தனி நாடாகி அதுவரை இந்தியாவாக இருந்த ஒரு தேசம். எனவே அது இந்த பாகிஸ்தான் என்ற தேசம் உருவாகியதே இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்ட பொழுது. அவ்வாறாக உருவாக்கப்பட்ட ஒரு தேசமாக இருந்தாலும் இரண்டினுடைய வளர்ச்சி நிலை என்பதும் ஒன்று அதாவது பொருதி அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட நாடுகளின் பலங்களுடன் அவை தம்மை வளப்படுத்தி கொண்ட ஒரு பனிக்கால நடவடிக்கைகள் எல்லாம் இருந்திருக்கின்றன. அவ்வாறான நிலையில் இந்த தாக்குதல் என்பது ஒரு அதாவது பாகிஸ்தான் தான் இதில் சம்பந்தம் இல்லை என்று கூறினால் கூட அதற்கு இதில் சம்பந்தம் இருக்கின்றது என்பது யாருமே அறிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. இதனைத்தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய ஒரு கடுமையான செய்தியில் பாகிஸ்தான் இந்த விடயத்தில் ஏதாவது செய்தால் தாங்கள் இந்த விடயத்தில் நடவடிக்கை எடுப்போம் என்று கேட்டிருந்தார். என்னை பொறுத்தவரையில் சில வேளைகளில் அந்த இராணுவ உயர் தலைமை அதிகாரி இவர் ஜெனரல் அந்த அனீம் முனீர் என்பவர் சில வேளைகளில் புரட்சி செய்வதற்காக இவ்வாறான ஒரு கருத்தியலை விதைத்தாரா என்று எண்ணி இருந்த பொழுதுதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. அதை அந்த தீவிரவாத குழு கூட சில வேளைகளில் அதனுடைய உரையின் பின்னான உற்சாகத்தால் மேற்கொண்டிருக்கலாம். இதற்கான பதிலடி என்பது இந்தியாவிலிருந்து கொடுக்க வேண்டிய கட்டாயம். இந்தியா இன்று விண்வெளி துறையில் வளர்ச்சியடைந்து பொருளாதார துறையில் வளர்ச்சியடைந்து மேற்குலக நாடுகளுடன் பயணிக்கின்ற அளவிற்கு அதனுடைய ஆழ்வீத வருமானமோ அல்லது போக்குவரத்து போன்றவையோ இருக்கின்ற காரணத்தால் போக்குவரத்து துறை எல்லாம் பெரிதும் பலப்படுத்தப்பட்டு விட்டது. அது ஒரு நடவடிக்கையில் இறங்கி இருக்கின்றது. இப்பொழுது இந்த தாக்குதலின் செய்திகளின்படி சுமார் 50ற்கு அண்மித்தவர்கள் மரணமடைந்ததாக காயமடைந்ததாக செய்திகள் வந்தாலும் அதேவேளை பாகிஸ்தான் கூட தாங்கள் 5 விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாகவும் ஒரு ட்ரோனை சுட்டு வீழ்த்தியதாகவும் கூறியிருக்கின்றது. அதில் இந்த டிராஃபல் எனப்படுகின்ற பிரெஞ்சு தயாரிப்பு விமானம் அது இதுவரை எந்த ஒரு நாட்டிலும் சுட்டு வீழ்த்தப்படவில்லை. அது அவ்வாறு சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தால் நிச்சயமாக அது இந்த போரை இந்த ஈக்குவலைசேஷன் செய்யும், அதாவது சமநிலைப்படுத்தும். எனவே பாகிஸ்தான் ஒரு இன்னொரு தாக்குதலுக்கு இந்தியா மேல் மேற்கொள்ள தேவையில்லை என்றால் இவ்வாறான இழப்புகள் இந்தியாவுக்கு ஏற்பட்டிருந்தால் இருந்த பொழுதிலும் இது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. எனவே இப்பொழுது பார்க்கின்ற பொழுது இந்த தாக்குதல்கள் இரண்டும் சமநிலைப்படுத்தப்பட்டு இந்தியாவின் தாக்குதல்கள் பாகிஸ்தானுக்கு இழப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன. அதேவேளை பாகிஸ்தான் இந்தியாவின் விமானப்படை விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கின்றது. எனவே ஒரு சுமூக நிலைக்கு செல்லக்கூடிய சாத்தியத்தை தான் உலக நாடுகள் அழுத்தம் கொடுக்கும் என்றால் இவ்வாறான சந்தர்ப்பங்கள் பல 2008 ஆண்டு மும்பை நகரில் நடைபெற்ற அதிபயங்கரவாத தாக்குதலின் பின் இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றன. சண்டை ஆரம்பிப்பதும் உடனே முடிப்பதுமாகவும். ஆனால் இந்த முறை உள் சென்று தாக்குதல் என்பதும் ஏவுகணை தாக்குதல் என்பது ஏவுகணை என்று எறிகணை அல்ல ஏவுகணை தாக்குதல்களும் நடந்திருக்கின்றன. இப்பொழுது இந்தியா மறுத்திருக்கின்றது. பாகிஸ்தான் அந்த விமானங்களை சுட்டு வீழ்த்தவில்லை, அது பாகிஸ்தான் கூறுகின்ற பொய் அப்படி சொல்லி இந்தியா மறுத்திருக்கின்றது. அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த போரில் யார் வெற்றி பெறுவார்கள், இந்த நாடு வெற்றி பெறக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது அப்படி சொல்லி சொல்லுகின்றீர்கள்? ஆமாம், நீங்கள் கூறுவதில் முற்றுமுழுதாக உண்மை இருக்க முடியாது என்றால் இந்தியாவின் கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீரிய பகுதியில் ஒரு விமான சிதைவு இருப்பதை சமூக வலைத்தளங்கள் வெளிவந்த புகைப்படங்கள் காட்டியிருக்கின்றன. எனினும் சில வேளைகளில் 5 விமானங்கள் இல்லாமல் 1-2 சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம். ஆனால் விமானிகள் கைது செய்யப்பட்டதான தகவல் கூட இல்லை. இது பாகிஸ்தான் உண்மையிலேயே ஆரம்ப தயாரிப்புகளில் அதி தீவிரமாக இருந்திருக்கின்றது அல்லது இந்தியாவை ஏமாற்றி இருக்கின்றது எவ்வாறு சொன்னால் அவர்களுடைய விமான எதிர்ப்பு ரேடர்களையும் விமான எதிர்ப்பு சுடுகலன்களையும் பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீரியத்தின் எல்லை பகுதிகளுக்கு நகர்த்தி இருக்கின்றது. அல்லது இந்த விமானங்களை சுடக்கூடிய அளவு தூரத்திற்காக அதாவது ஒரு பாதுகாப்பற்ற நிலைகளுக்கு இதை நகர்த்தித்தான் அவ்வாறான நடவடிக்கைகள் அவர்கள் ஈடுபட்டிருக்க முடியும்.
எனவே இதில் யார் வெல்வார்கள் என்பது நிச்சயமாக இங்கே கேள்வியில்லை. இங்கே கேள்வியாக இருப்பது 2 பேரும் அணு ஆயுத பலத்தை கொண்ட நாடுகள். இந்தியாவை எடுத்தீர்களானால் இந்தியாவில் மதவாதத்தை சார்ந்தவர்கள் அணு ஆயுத துறையில் இல்லை என்று கூறலாம். அங்கே கிறிஸ்தவ மதத்தவர்களும் இந்து மதத்தவர்களும் இஸ்லாமிய மதத்தவர்களும் ஒன்றாக இணைந்து செயற்படுவதாகவும் முதியோர்கள் இருப்பதாகவும் இருக்கின்றார்கள். ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தவரையில் அவர்களுடைய அணு ஆயுத துறையில் தற்பொழுது இளையவர்கள் இருக்கின்றார்கள். அதில் இந்த மத தீவிரமான இளையவர்கள் அல்லது இந்த மத பற்று கொண்டவர்கள் தான் அவ்வாறான துறையில் இருப்பதற்கான அனுமதியை அந்த நாடுகள் அனுமதிக்கும். அதாவது பாகிஸ்தான் போன்றன. அவ்வாறான நிலையில் பார்த்தால் பாகிஸ்தான் அணு ஆயுத அந்த பலத்தை பிரயோகிக்கக்கூடிய ஆபத்தொன்று எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அவர்கள் அவ்வாறு செய்ய மாட்டார்கள். அதற்குரிய பாதுகாப்பை அமெரிக்கா போன்ற நாடுகள் கொடுக்கும் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றால் அமெரிக்கா ஏற்கனவே மிரட்டிவிட்டது. அதை விட இன்னும் ஒன்று இருக்கின்றது. பாகிஸ்தானுக்கான ஆயுத வளங்களை, அதாவது F-15 மற்றும் அந்த ஆட்லரிகள் போன்றவற்றை எல்லாம் அமெரிக்கா தான் கொடுத்திருந்தது. அமெரிக்கா ஆப்கானுடன் போரிடுகின்ற பொழுது ஒசாமா பின்லாடன் கூட பாகிஸ்தானின் இராணுவ தளத்திற்கு மிக அண்மையில் தான் வைத்திருந்தது. அவ்வாறு மிகவும் ஏமாற்றக்கூடிய ஒரு நாடு பாகிஸ்தான் இருந்த பொழுதிலும் அமெரிக்கா தான் அதன் ஆயுத வழங்குனராக இருக்கின்றது. ஒரு வேளைகளில் அதை இவ்வாறு கூறலாம் என்னவென்றால், தனது ஆயுதங்கள் இந்த போரின் பொழுது பாவிக்கப்படக்கூடாது. அதாவது தனது விமானப்படை மன்னிக்கவும் தனது தயாரிப்பு விமானங்களோ அல்லது ஏவுகணைகளோ பாவிக்கப்படக்கூடாது என்கின்ற ஒரு வரையறையை விதிக்கலாம். எனவே இது போராக தொடர்வதற்குரிய சாத்தியமில்லை. ஆனால் பதிலடி கொடுத்தால் தான் உயரலாம் என்கின்ற நிலையில் பாகிஸ்தான் இருக்கிற சந்தர்ப்பம் தான் இப்பொழுது இருக்கின்றது. நாளை விடியும் பொழுது வேறு நிலைமையாக இருக்கும். இப்பொழுது அங்கே வியாழக்கிழமையாகிவிட்டது. எனவே எந்த நேரமும் என்னவும் நடக்கலாம் என்றால் பாகிஸ்தானுக்குரிய அழுத்தம் என்பது அங்கே இப்ப மக்களால் கூட வீதிகளில் போராட்டங்களாக இடம்பெறுகின்றது, இந்தியாவை தாக்க வேண்டும் என்று. ஆனால் உண்மையிலே பாகிஸ்தான் விரும்பி ஏற்ற ஒரு போராக நாங்கள் இதனை பார்க்க வேண்டும். அதே போல நான் குறிப்பிட்டது போல அந்த பாகிஸ்தானில் அதாவது ஜியா உல் ஹக் என்கின்ற அல்லது பூட்டோவின் ஆட்சியின் பின்னான காலத்தில் இந்த இராணுவ இந்த தளபதிகள் ஆட்சியை கவிழ்ப்பது என்பது மிக சாதாரணமான அலுவல். அதே போல இந்த அசீம் முனீர் என்கின்ற தளபதி கூட அவ்வாறான முயற்சியில் ஈடுபட்டால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. நாட்டை கட்டுப்பாடுகளுக்கு கொண்டு வருவதற்காக அதை நான் செய்தேன் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தாக்குதல் உலக நாடுகளுக்கு அவ்வாறான தாக்கத்தை கொண்டு வரும் என்று யோசிக்கின்றீர்கள்? ஏதாவது தாக்கத்தை கொண்டு வருமா இல்லையா? இல்லை, நிச்சயமாக தாக்கத்தை கொண்டு வரும். எவ்வாறு சொன்னால் அந்த பயணங்கள் எல்லாம் கடற்பயணங்கள் மற்றும் விமான பயணங்கள் தடைப்படும் மற்றும் பொருளாதார நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படும், பங்கு சந்தைகளில் சரிவுகள் ஏற்படும். எனவே பல தாக்கங்கள் ஏற்படும். அதில் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. இந்த 2 நாடுகளுடனும் எல்லையை கொண்ட நாடு சீனா. சீனா இந்தியா இடையே ஒரு பொருதுதலை கொண்ட நாடாக கூட இருக்கின்றது. எனவே சீனாவினுடைய சார்பு நிலை எவ்வாறு இருக்கும்? அப்பொழுது அமெரிக்கா என்ன செய்யும்? அமெரிக்கா மிரட்டல் தனத்திற்கு இப்பொழுது சொன்னாலும் தான் இந்த தாக்குதலை, அதாவது இப்பொழுது இல்ல, இந்த தாக்குதல் தொடங்குவதற்கு முதல் மிரட்டல் தனமான பதிவுகளை மேற்கொண்டிருந்தாலும் தற்பொழுது அமெரிக்கா மேற்கொண்டிருக்கிற நடவடிக்கைகளை பார்க்கின்ற பொழுது அது போரை தணிப்பதற்காகத்தான் முயற்சிக்கும் என்றால் அவர்கள் தங்களுடைய பணத்தை போரில் விரியமாக்குவதை மீண்டும் விரும்ப மாட்டார்கள். எனவே இதில் அதாவது உலக நாடுகளுக்கான பாதிப்பு என்று கேட்டால் ஆம், சகல நாடுகளுக்கும் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் உலகம் தற்பொழுது ஒரு புதிய ஒழுக்குகள் இணைந்து கொண்டிருக்கின்ற பொழுது இவ்வாறான போர்கள் என்பன வரவேற்கக்கூடிய ஒரு நிலையை பெறமாட்டா. இப்பொழுது உலகில் இருக்கின்ற காசா மற்றும் உக்ரைன் ரஷ்யா போர் போன்றவற்றோடு இதுவும் 10ஓடு 11ஆக சேர்ந்து விடாதபடி பார்க்க வேண்டிய தேவையில் தான் உலகம் ஈடுபட்டிருக்கின்றது. அதில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று நினைக்கின்றோம். பார்ப்போம். இந்தியாவிற்கு கூட தன்னுடைய படை பலத்தை ஒருங்கிணைத்து பெரிய தாக்குதலை நடத்துகின்ற சக்தி இப்பொழுது இருக்கின்றதா என்றால் சக்தி இருக்கின்றது. ஆனால் ஆளுமை சில வேளைகள் இல்லாமல் இருக்கலாம் என்றால் அவர்கள் தற்பொழுது அதீத மதப்பற்று கொண்டவர்களாக மாறிய ஒரு கட்சியாக இருக்கின்றபடியால் அங்கே இராணுவத்தினரிடையே கூட சிறிய ஒற்றுமையின்மை இருக்கின்றது என்பதை பல சமூக வலைத்தளங்கள் கடந்த காலங்களில் சுட்டி காட்டியிருந்தன. எனவே இது ஒரு சுமூகமான நிலையில் முடியும் என நம்புவோம். ஆனால் நிலைமை ஏதும் கைகளில் இல்லை, பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, நன்றி சுரேஷ் சர்மா. உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி சுதர்சினி, நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.